ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்கள் ஊரில் உள்ள ஏரிகளில் குளங்களில் உள்ள மண்ணை கட்டணமின்றி வெட்டி எடுத்துக்கொள்ளலாம் என விவசாயிகளுக்கு தமிழக அரசு சார்பில் முக்கிய அறிவிப்பை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாநிலம் எங்கும் உள்ள நீர்த்தேக்கங்கள், ஏரிகள், கம்மாய்கள், குளங்கள், கால்வாய்களிலிருந்து வட்டாட்சியர் அளவிலேயே எளிய முறையில் அனுமதி பெற்று கட்டணமின்றி விவசாய பயன்பாட்டிற்கு பானை தொழில் செய்வதற்கும் வண்டல் மண், களிமண் வெட்டி எடுக்க அனுமதித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து வெளியாகியுள்ள அறிவிப்பில் பொது பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பராமரிப்பில் உள்ள கண்மாய்கள், குளங்கள், ஏரிகள், நீர்த்தேக்கங்கள், கால்வாய்களிலிருந்து விவசாய பயன்பாட்டிற்கும் மற்றும் பானை தொழில் செய்யவும் வண்டல் மண், களிமண் எடுக்க மாவட்ட ஆட்சியர்களால் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் இருந்த நல்ல மழைப்பொழிவால் நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஏரிகளில் நீர் தேங்கி இருந்த நிலையில் வேளாண் பெருமக்கள், மண்பாண்டம் செய்பவர்கள் போன்றோர் மண் எடுத்து பயன்பெற்ற இயலாத சூழ்நிலை இருந்தது. தற்போது இந்த நீர்நிலைகளில் நீர் இருப்பு குறைவாக இருக்கக்கூடிய சூழலில் இவற்றை தூர்வாரி கொள்ளளவை உயர்த்தினால் வரும் மழை காலத்தில் அதிக அளவு மழை நீரை சேமிக்க இயலும். இவ்வாறு மண் எடுத்து விவசாய பயன்பாட்டிற்காக பயன்படுத்திட விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகளை பல வர பெற்றுள்ளன. தற்போதுள்ள விதிகளில் விவசாய பயன்பாட்டிற்கும் பானை தொழில் செய்வதற்கும் அதே கிராமத்திலேயே அல்லது அருகிலுள்ள கிராம பகுதிகளிலோ உள்ள நீர்நிலைகளிலிருந்து மட்டுமே மண் எடுக்க மேற்படி வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனால் பல தகுதியான பயனாளிகளுக்கு தேவையான மண் கிடைக்காத நிலை உள்ளது. மேலும் மேற்கூறிய பயன்பாட்டிற்கு அனுமதி பெற சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடம் சான்றிதழ் பெற்று மாவட்ட ஆட்சியரிடம் விண்ணப்பித்து அனுமதி பெற்று மண் எடுக்க இயலும். இதனால் பயனாளிகளுக்கு சிரமங்கள் ஏற்படுகின்றன. விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் போது மேற்கூறிய பிரச்சனைகளையும் கலந்து புதிய எளிதான நடைமுறை வகுத்திட வேண்டுமென்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். இதன் அடிப்படையில் சிறு கனிம வளங்களில் விதிகளில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பராமரிப்பில் உள்ள கண்மாய்கள், குளங்கள், ஏரிகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் கால்வாய்களிலிருந்து கட்டணம் இல்லாமல் விவசாய பயன்பாட்டிற்கும் மற்றும் பானை தொழில் செய்வதற்கும் மண் எடுக்க சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களே இணைய வழியில் அனுமதி வழங்கும் வகையில் புதிய நடைமுறை செயல்படுத்தப்படும். இது மட்டுமின்றி விவசாயிகள் தாம் வசிக்கும் வட்டத்தில் உள்ள எந்த ஒரு நீர்நிலையிலும் தேவைப்படும் மண்ணை எடுத்துக்கொள்ளவும் இந்த புதிய நடைமுறையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறைகளை பயன்படுத்தி வேளாண் பெருமக்கள் அனைவரும் இணைய வழியில் விண்ணப்பம் செய்து சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அளவிலேயே அனுமதிகளை எளிதில் பெற்று தாம் வசிக்கும் வட்டத்தில் உள்ள எந்த ஒரு நீர்நிலையிலிருந்தும் தேவைப்படும் மண்ணை எடுத்து தமது வயல்களில் வளம் பெற செய்யலாம். முதலமைச்சர் அவர்களின் இந்த முன்னோடி அறிவிப்பால் வேளாண் பெருமக்கள் அனைவரும் எளிதில் பயன்பெறுவதோடு மாநிலத்தில் உள்ள நீர்நிலைகளின் கொள்ளளவையும் உயர்த்தி அதிக மழை நீரை சேமித்திடவும் வழி பிறக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஒரு அறிவு பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களில் பள்ளமாக இருக்கும், இல்லைனா வண்டல் மண் எடுத்து போடுறப்போ விவசாயம் அதிக அளவில் வளர்ச்சி அடையும். ஸோ இதனால் பார்த்திங்கனாக்கா விவசாயம் செழிக்குன்ற காரணத்தால் விவசாயிகள் பெரும்பாலும் ஏரிகளில் இருக்கக்கூடிய குளங்களில் இருக்கக்கூடிய அந்த வண்டல் மண்ணை எடுத்து விவசாய நிலங்களில் போடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய அந்த மண்பாண்டம் செய்யக்கூடிய தொழிலாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா களிமண்ணை தேடி அலைவாங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஏரி குலைகள், கம்மாய்கள் வழியாக இருக்கக்கூடிய அந்த களிமண்ணை எடுத்து அவங்க மண்பாண்டங்கள் செய்வாங்க. அவங்களும் மண்ணை இலவசமாக நீங்கள் கட்டணமின்றி எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, உங்களுக்கு மண் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் இலவசமாக கட்டணமின்றி மண்ணை எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடியெல்லாம் விஓ, அப்புறம் ஊர் தலைவர் இவங்கள்ட்டலாம் போயிட்டு ஒரு பேப்பரில் எழுதி சைன் வாங்கி அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த மண்ணை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குளத்துலையோ இல்லை கம்மாயிலையோ நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தேவையான அலைச்சல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணி ஈஸியாக நீங்கள் வட்டாட்சியர் அளவிலேயே நீங்கள் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்ல, ஈஸியாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மண் தேவைப்படுதோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குளங்கள் இருந்துன்னா அந்த குளத்துலேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுது. உங்கள் ஊரில் குளங்கள் இல்லைனாக்கா பக்கத்து ஊரில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ஊரில் யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை பயன்படுத்திக்க முடியும். அதை கேட்டும் கூட நீங்கள் விண்ணப்பம் செய்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மிகுந்த ஒரு
மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மண் வந்து எடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. ஸோ இவங்களுக்கெல்லாம் உரிமை இல்லை, இவங்களுக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு எந்த ஒரு வழிமுறையும் சொல்லலை. ஸோ யார் வேணாலும் ஊரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து மண்ணை வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வீடு கட்டுறதுக்கும் சரி, நிலத்தில் போகிறதுக்கும் சரி, இல்லை விவசாயம் செய்கிறதுக்கும் சரி, இல்லைனாக்கா அந்த மண்பாண்டங்கள் செய்கிறதுக்கும் சரி, கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.